வணக்கங்க. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவையான தகவல்களை உங்களுக்கு பரிமாறிக்கிட்டு வர்றோம். நாங்கள் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் நாங்கள்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலையோ அல்லது அப்பீல் ஃபைல் பண்ணி கொடுக்கும்போதுலையோ அல்லது ரிப்ளை எழுதி கொடுக்கும் போகும்போதுலையும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் வியாபாரிகள்கிட்ட இருந்தும் தொழில் முனைவர்கள்ட்ட இருந்தும் தொழிலதிபர்கள்ட்ட இருந்து வரும். அந்த மாதிரி வருகிற சுவாரஸ்யமான விஷயங்களை ஜிஎஸ்டி பற்றி தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த வீடியோக்கள்லாம் நாங்கள் வெளியிடுறோம். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக போயிடுச்சு. முதல்ல ஆரம்பிக்கும் போதில் கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு ஆலமரம் மாதிரி அந்த ஆக்டே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னால் இருந்த பல வகையான சட்டங்களை ஒன்றிணைத்து ஒன்றா கொண்டுட்டு வர்றாங்க. அதனால் இப்போ ஜிஎஸ்டி பற்றி நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோ பல நோட்ஸுகளாக எடுத்து செக் பண்ணி லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நம்ம கணக்குகளை மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கு செக்ஷன் 35 என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார், இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், காலவரையற்றி வச்சுருக்கணுமா, 10 வருஷமா 20 வருஷமா அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 36 ஒரு வரைமுறை இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அனுவல் ரிட்டர்ன் என்றைக்கு ஃபெயில் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 72 மந்த்ஸுக்கு இந்த ரெக்கார்ட்ஸை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று செக்ஷன் 36 ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுதுங்க. அந்த 72 மாதங்கிறது அப்ராக்சிமேட்டாக அதான் கரெக்டாக 6 மாதம். ஸோ 6 வருஷங்கிறது அந்த 72 மாதம். இந்த 6 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அனுவல் ரிட்டர்ன்லேருந்து 6 வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024-25க்கு அனுவல் ரிட்டர்ன் இப்போ டியூ ஆக போகுது. 2024-25. ஸோ இந்த 31 டிசம்பரில் டியூ ஆகிறது நம்ம ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து 6 வருஷத்துக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்ஸை வி ஷுட் மெயின்டைன். கரெக்டாக? சப்போஸ் இதுக்கும் ஒரு இஃப் அண்ட் பட்ஸ் இருக்குது. எப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ் நம்ம அப்பீலுக்கு போனாலோ, ட்ரிபியூனல் போனாலோ, ரிவிஷன் போனாலோ, அதாவது ஏதாவது ஒரு மேல்முறையீட்டுக்கு போனாலோ, அந்த மேல்முறையீடுகளோ அந்த ஆர்டராக வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் 1 இயர் வச்சுருக்கணும். அல்லது சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் ஆஃப் தி 72 மந்த்ஸ். அதாவது அந்த ஆர்டர்னு சீக்கிரமே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 24-25 ஒருத்தர் ஆர்டர் அப்பீல் பண்ணுறாரு. அந்த ஆர்டருக்கு ஒரு அப்பீல் போனவங்க அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஸோ அந்த டேட்லேருந்து ஒன் இயர் கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கணும். ஸோ அந்த 1 இயர் ரெக்கார்டு வந்துருச்சு சார், நான் 25 எனக்கு அப்பீலில் வின் பண்ணிட்டேன், அதனால் 1 இயர் சொல்லியிருக்காங்க, 26வது வருஷம் ரெக்கார்டெலாம் நான் கண்டம் பண்ணிடுறேன்னு பண்ணக்கூடாது. ஜென்ரலாக செக்ஷன் 36 நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 72 மாதம், அதாவது 6 வருஷம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்பீல் முடிஞ்சாலும் நம்ம அதை வச்சுருக்கணுங்க. இது எல்லா வியாபாரிகளும் எல்லா தொழில் முனைவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நாம் சொல்லியிருக்கிறது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது ரூல் 56 சொல்லியிருக்கு. ஸோ செக்ஷன் 35 அப்புறமேல ரூல் 56 இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், கம்போசிஷன் டீலர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு விவரமான ஒரு விளக்கம் ரூல் 56 இருக்குது. அதனால் மற்றுமுறை வியாபாரிகளும் நண்பர்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது நாளைக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது டேட்டா கேட்பாங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க, அல்லது உங்கள் பேரை வச்சு எங்கேயாவது ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துருப்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் கேட்கும்போது ஈஸியாக எடுக்கிற மாதிரி அதை சார்ட் அவுட் பண்ணி இயர் வைஸாக ஒரு பண்டில் போட்டு ஒரு டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றொரு வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.